அன்பர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். நான் கோவை எஸ்கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்பில் வண்டிப்பேதா சேனலிலே பக்தி இலக்கியத்தில் அபிராமி அந்தாதி பற்றிய பதிவுகளை தொடர்ந்து நாம் வழங்கி வருகிறோம். இந்த பதிவிலே நாம் அதனுடைய 44வது பாடலை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலை நாம் பாடி வழிபடுவதால் நாம் கணவன் மனைவி முதலியோர் பிரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாமல் அந்த உணர்ச்சி எல்லாம் அகலும் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலான இளைய தம்பதியர்கள் மனதிலே மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இதுதான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வாக நாம் இந்த பாடலை பாடி மகிழலாம். வாருங்கள், நாம் என்ன பாடல் என்று பார்த்து விடலாம். யாவரினும் மேலானவள் என்று தலைப்பிடப்பட்ட இந்த பாடலுக்கு தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். கடந்த பாடல் செம்பாகத்தில் இருந்தவளே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் தவளே என்று தொடங்குகிறது. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையுமாம் ஆயினாளாள், இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியாம், துவளே இனியொரு தெய்வமுண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். எல்லோரும் இந்த பாடலை படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை தனித்தனி சொற்களாக எளிய தமிழிலே, தற்கால தமிழிலே நான் தந்திருக்கிறேன். வாருங்கள், அதை நாம் பாடி மகிழலாம். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மலை மங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியாம், துவளேன் இனி ஒரு தெய்வமுண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசப்படுகிறார். இந்த பாடத்தினுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்று பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த பாடலினுடைய பொருளை நாம் தொகுத்து பொழிப்புரையாக பார்க்கலாம். ஆகவே இந்த அரும்பதை உரை பட்டியலிலே எளிய தமிழுரையாக நாம் பார்ப்பது, தவளே இவளுங்க என்றால் எங்கள் நெஞ்சிற்கு அணிய தியான பொருளாக உள்ள இப்பிராட்டி சிவபெருமானை அடைய தவம் செய்தவள் என்று பொருள். தவள் என்றால் தவம் செய்தவள் என்று பொருள். எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், எங்கள் தந்தையாகிய சங்கரனாரின் மனை வாழ்விற்கு மங்களம் சேர்க்கும் பத்தினியும் அவள்தான், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், இப்பெருமாட்டியே ஒரு திறத்தில் அவருக்கு தாயும் ஆனவள், ஆகையினால் இவளே என்பதினால் இந்த ஆதிபராசக்தி அன்னையே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், எல்லா கடவுளுக்கும் தேவர்களுக்கும் மேலான தலைவியானவள், துவளேன் இனியொரு தெய்வமுண்டாக, இவளையே தெய்வமாக கொண்டு தொண்டு செய்வதை விடுத்து வேறு ஒரு தெய்வம் உண்டு என்று எண்ணி நம்பி மெய்த்தொண்டு செய்து மெய்யினால் அவருக்கு தொண்டு செய்து நான் தளர்ச்சி அடைய மாட்டேன், இவளே அன்னை என்று தெரிந்து கொண்டதால் நான் வேறு ஒரு தெய்வத்தை தொழமாட்டேன் என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே சொல்கிறார். இப்போது இந்த பாடலினுடைய பொழிப்புரையை நாம் பார்த்து விடலாம். என் நெஞ்சிற்கு அணிய தியான பொருளாக உள்ள இப்பிராட்டி சிவனை அடைய தவம் செய்தும் உமையவழியானவள், எங்கள் தந்தையாகிய சங்கரனாரின் மனைவாழ்விற்கு மங்களம் சேர்க்கின்ற பத்தினியும் இவள்தான், இப்பெருமாட்டியே ஒரு தரத்தில் அவருக்கு தாயும் ஆனவள் என்பதினால் இந்த ஆதிபராசக்தி அன்னையே எல்லா கடவுளுக்கும் தேவர்களுக்கும் மேலான தலைவியானவள்,
இவளையே தெய்வமாக கொண்டு தொண்டு செய்வதை விடுத்து வேறு ஒரு தெய்வம் உண்டு என்று எண்ணி மெய்யினால் அவருக்கு தொண்டு செய்து தளர்ச்சியடையவே நான் மாட்டேன் என்று அபிராமி பட்டர் இந்த பாடலிலே சொல்கிறார். இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் வாடிக்கையாளர் ஆகி ஆதரிக்கலாமே. குறிப்பிட்டிருக்கின்ற சில ஒரு சுருரைகளை சுருக்கமாக பார்த்து இதை நிறைவு செய்யலாம். எனவே எதனாலும் தளராத நிலை வர வேண்டுமானால் எதற்கும் தளராமல் எல்லோருடைய தளர்ச்சியையும் போக்கும் ஒருவரை அடைய வேண்டும். அப்படி உள்ள தலைவி அம்பிகை அபிராமி. அவளை புகழாக புகுந்து அவளுடைய அருளை பெற்றவர்களுக்கு மற்ற தெய்வங்களை நாட வேண்டிய அவசியமில்லை. அம்பிகையை விடைய வேறு ஒரு தெய்வம் இல்லை என்பதை உணர்ந்தவர் அபிராமி பட்டர். தம்முடைய தொண்டுகள் எல்லாவற்றையும் அவளுக்கே அர்ப்பணம் செய்தவர் என்று கீவாஜா குறிப்பிடுகிறார். மேலும் மனம், வாக்கு, காயம் என்னும் 3 கரணங்களினாலும் இறைவியை தியானித்து வாழ்த்தி கொண்டு புரிகிறவர் இந்த அபிராமி பட்டரான பக்தர். தனி உரிமையாக அம்பிகையே அவளை பெற்றிருக்கிறாள். அப்படி இருக்கையில் மெய்யினால் செய்யும் தொண்டை வேறு ஒருவரை தெய்வம் என்று கருதி அர்ப்பணம் செய்வாரா? அப்படி செய்தால் அதனால் தளர்ச்சிதான் உண்டாகும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் இப்படி பாடுகிறார். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினள். ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று அபிராமி பட்டர் முடிக்கிறார். வழக்கம்போல் இந்த பதிவிலே நாம் அடுத்த பாடலாக பார்க்க இருப்பது பாடல் எண் 45 செய்தவமும் கைதவம் என்ற தலைப்பிலே. அந்த பாடலை நாம் பாடி வழிபடுவதால் உலகோர் பழியிலிருந்து நாம் விடுபடலாம் என்று பெரியோர்கள் வாக்கு. ஆகவே அந்த பதிவிற்கு காத்திருங்கள். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து வருமாறு உங்கள் எல்லோரையும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றிகள்.